புத்தர் மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க நினைத்தார். மாணவர்களே, நாளை காலை தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு உறங்கச் சென்றார். மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காலையில் காத்து கொண்டிருந்தார்கள். புத்தர் தான் குடிலுக்குள் இருந்து ஒரு நாயை அழைத்து கொண்டு வந்தார். மாணவர்கள் மரியாதையுடன் அந்த நாயை பார்த்தார்கள். ஏனென்றால் அது புத்தருடன் வந்திருந்தது. மாணவர்களே, நாம் இப்போது நடைபயிற்சி செல்லப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நாயையும் அழைத்து கொண்டு சென்றார். போகிற வழி முழுவதும் அது மனித கழிவுகளை தின்று கொண்டே வந்தது. இப்போது மாணவர்களுக்குள் ஒரு சலசலப்பு. புத்தர் அவற்றை கண்டும் காணாமல் நடந்து கொண்டிருந்தார். இறுதியாக அவர்கள் ஆசிரமம் வந்து சேர்ந்தார்கள். மறுநாளும் அதேபோல் புத்தர் நடைபயிற்சி செல்ல, ஆனால் அந்த நாயை இன்று ஒரு சிறிய கயிற்றால் கட்டி கொண்டிருந்தார். அதன் பிடியை தன் கைக்குள் வைத்து கொண்டார். இன்று அந்த நாய் எந்த மனித கழிவுகளையும் உண்ணவில்லை. இந்த கதையில் வரும் நாய் நம் அனைவரிடமும் இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, நம் மனம்தான். கடிவாளம் மட்டும் போட மறந்துவிட்டீர்கள் என்றால் அது கழிவுகளை உண்ணவும் தயாராகிவிடும். என் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.